ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்து மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாய் நம்மை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 வருடங்களுக்கு முன்பாக 4 பேரை மட்டும் வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அநேக குடும்பங்கள் இதில் இணைந்து தேவனை துதித்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஜெபக்குழுவின் மூலமாக 10 மிஷனரிகளையும் 15 ஆதிவாசி மாணவர்களையும் தாங்குவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் கூட தாங்குவதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களது உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜெபங்களினாலும் இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டு வருகிறீர்கள். இதில் இணைக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் இந்த ஆராதனையை ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நாள் கொடுகையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் மே துதிக்கிறோம், நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையாய் கொடுத்த இந்த 11வது மாதத்தின் கடைசி வாரம் வரைக்கும் எங்களை கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி நல்ல ஜீவன் சுகம் பலனை கத்தரை கொடுத்து எங்களை இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்கள் இந்த வருடத்தில் முதல் நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்னவர். இந்த 11வது மாதத்தின் இந்நாள் வரையும் கத்தர் நீர் எங்களோடும் எங்கள் ஐக்கியத்தின் எங்கள் பிள்ளைகளோடும் கத்தர் கூட இருந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, அப்பா, அந்த கூடியை இம்மட்டுமா நீர் மகிமையா நீர் நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எத்தனையோ தடைகள் வந்தாலும் தடைகளெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தி ஆண்டவரே, அப்பா, அந்த கூடிகையை இம்மட்டுமா நீர் நடத்தி இதன் மூலம் நீங்கள் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த கூடிகை நிமித்தம் எத்தனையோ நன்மையான காரியங்களை எங்கள் சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் கத்த நீ செய்து கொண்டு இருக்கிறீர், இனிமேல் நீ செய்ய போகிறீர். எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மே துதிக்கிறோம், நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் இந்த வாரத்தின் கூடுகையும் நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாய் தகப்பனே, அடிமையையும் இந்த கூடுகையும் மூலப்பா இருக்கிற எங்கள் ஐக்கியத்தின் பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் உங்கள் அன்பின் கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, முதலாவது என்னையும் எங்களையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவி நீங்கள் சுத்திகரிங்கப்பா. இந்த நாள் கூடுகைக்கு நாங்களோ தடையிராதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், இனி தீங்கை காணாதிருப்பா என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கும்போது தகப்பனே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எந்த ஒரு தீங்கை நாங்கள் காணாதபடிக்கு இம்மட்டுமா இந்த மாதத்தை எங்களுக்கு காண கிருபை செய்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளின் கூடியை நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு அப்பா, நீ என்ன பேச நீ சித்தமாய் இருக்கிறீரோ ஆண்டவரே, அப்பா, அந்த வார்த்தைகளை கத்தர் எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் உங்கள் கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிற எங்கள் வார்த்தைகள் எங்களுக்கும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அப்பா அது பிரயோஜனமாய் இருக்க கத்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அநேகருக்குள் கிரியை செய்யணும் அப்பா, அநேகருக்குள் நல்ல ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு கட்டுகளோடு இருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம் ஆண்டவரே. அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் இந்த வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய் ஒரு அற்புத அதிசயத்தை செய்யும் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் அன்பின் கரத்துக்குள்ளாய் இந்த நாளின் கூடுகை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீங்கள் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே.
பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 31 1 முதல் 14 வசனம் வரை. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கண்ணகியே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவனின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பிரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரிங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேல் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்துள்ள தீவுகளை அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பிரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரிகளின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த அருமையான நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருகிற 12வது மாதம் டிசம்பர் மாதத்திலே நம் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் நாம் தாங்கி வருகிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காகவும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த தேவைகள் அருமையான மிஷனரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அது மாத்திரமல்ல ஆதிவாசி பிள்ளைகளுக்காக, நாம் தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உதவி செய்கிறது ஒவ்வொரு ஆண்டின் வழக்கமாக இருக்கிறது. இந்த பெதஸ்தாவிலே நீங்கள் அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக நீங்கள் அதிகமாக இதற்காக உங்களுடைய ஜெப வேளைகளிலே இந்த பெதஸ்தாவை நினைத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நானிலும் பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்காக நான் அதிகமாய் ஜெபித்த பொழுது ஆவியான என்னோடு கூட ஒரு வார்த்தை இடைபெட துவங்கினார். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை நான் வாசிக்க கேட்ட பகுதியிலே எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின் பகுதி ஆண்டவர் என்னோடு கூட பேச துவங்கினார். ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்கிற இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட இடைபெட துவங்கினார். ஒருவேளை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார், எந்த தீங்கும் உன்னை அணுகாதுன்னு சொன்னார். அதுபோல ஆண்டவர் நம் நடுவில் இருந்து ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு இந்த மாதத்தை வெற்றியாய் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் அதிகமாய் ஜெபித்த பொழுது ஆவியான சொன்ன வார்த்தை, என் பிள்ளைகளை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட இடைபெட துவங்கினார். அந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஆண்டு சமூகத்திலே அதிகாலை வேளையிலே நான் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவனை கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. ஒரு பிரியமானவர்களே, நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறதாம். அப்போ இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நல்ல நாளிலே அதை உங்களுக்கு பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நான் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துவங்கினேன். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் என்பதை இந்த வேத பகுதி எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 11ஆம் வசனத்துக்கு நேராய் உடைய வேத பகுதியை திருப்புவீங்கன்னா, எப்படிப்பட்ட நன்மைகளை என் பிள்ளைகளுக்கு நான் தரப்போகிறேன் என்பதை ஆண்டவர் என்னோடு கூட வெளிப்படுத்த துவங்கினார். அது 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார். முதலாவது ஆண்டவர் சொன்ன நன்மை, நான் என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்க போகிறேன். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் கட்டுகளோடு போராட்டங்களோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களை, ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் உடைக்க போகிறார். அருமையான எனக்கு தெரிந்த ஒரு மகள் இந்த அருமையான பெதஸ்தாவிலே ஊழியம் செய்க அருமையான எங்களோடு இணைந்து ஊழியம் செய்க அருமையான மகள். ஒருவேளை அவள் வாலிப நாட்களிலே இந்த வாலிபர் ஊழியத்திலே அதிகமாக பங்கு பெற்றது உண்டு. சில நாட்களுக்கு முன்பாக என்னை ஜெபிக்கும்படி என்னிடத்துல கடந்து வந்தாள், என்னை பார்க்கும்படி ஜெபிக்கும்படி கடந்து வந்தாள். அவள் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு கூட பேச துவங்கினாள். அவள் சொன்ன வார்த்தை, ஆண்டி, நான் என்னுடைய வீட்டில் நான் தங்கி இருக்கிற பொழுது பக்கத்து எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரி, என்னோட இள வயது உள்ளவங்க, அவங்களுக்கு ஒரு குட்டி மகள் இருக்கிறாள்.
அந்த பிள்ளையை குறித்து என் கூட பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை வந்து சாப்பிட்றதே கிடையாது. நான் சாப்பிடுவது காலையில் 9 மணிக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தா மத்தியானம் 11 மணி ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. சாப்பிடவே மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி, ஆண்டவரை அறியாத ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த சகோதரி ஆண்டி, நான் அவங்க கூட பேசி நான் சொன்னேன், அந்த வாசலில் தான் நின்று நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் உடனே அந்த குட்டி பிள்ளைய அவள் மேலே கையை வச்சு நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் வந்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அவள் நல்லா சாப்பிடணும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஆண்டி. உடனே பாருங்க, அன்னைக்கு மத்தியானமே அவள் நல்லா சாப்பிட துவங்கிட்டாலாம். அந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க என்கிட்ட. அப்போ இந்த நாளிலும் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் ஆண்டவர் அதை உடைப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமான, அந்த குட்டி பிள்ளைக்கு ஒரு கட்டு இருந்தது, அவள் சாப்பிட முடியாமல் ஒரு கட்டு இருந்துச்சு பாருங்க. ஆண்டவருடைய கரம் இவ சொன்ன ஒரு ஜெபம், ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, குட்டி பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்படி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த பிள்ளை இருக்கிற கட்டுகளை உடைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கட்டுகளோடு, பலவீனத்திற்கட்டுகள், போராட்டத்தின் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஒருவேளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு கட்டுகள் இருக்குமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை விட பலத்தவனாய் இருக்கிற அந்த பலவானுடைய கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை என்கிற நன்மையை ஆண்டவர் கொடுக்க போகிறாராம். வேதம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேத பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, குமாரன் நம்மை விடுதலையாக்கும்படி தான் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். நம்ம மீது இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்கப்படும்படியாக, நம்ம மீது இருக்கிற ஆக்கினைகளை அகற்றும்படியாகத்தான் அந்த பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்த அந்த பரத்திலிருந்து உண்டான அந்த நன்மை நம்மை தேடி வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் பிரியமான இந்த ஆண்டின் இறுதியில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நான் விடுதலை ஆக முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில கட்டுகள் இருக்குது சொன்னா, இந்த வாரத்தில், இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குமாரன் மெய்யாகவே உங்களை விடுதலையாக்க போகிறார். இரண்டாவது, ஆண்டவர் என்னோடு பேசி உங்களுக்கு சொல்ல சொன்ன அந்த நன்மை என்ன என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். வேதம் சொல்லுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தருத்தத்தின் வெளியாய் கடந்து வருவீங்கன்னா, ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் வேதனைப்படுவீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் ஆண்டவர் உண்டாக்க போகிறாராம். வேத பகுதி சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பகுதி. அந்த பகுதி சொல்லுகிறது பாருங்க, 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தா, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை துருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வேத பகுதி சொல்லுகிறது, அது 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது, மேய்ச்சொல்ல வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா, அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாதை அவருடைய பாதைகளாய் இருக்கிறபடியால் அந்த பாதைகளை நெய்யாய் அவர் பொழிய பண்ணுகிறாராம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதமான நன்மைகளை கொண்டு வந்து உங்களை கனப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தால் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணவே என்று சொன்ன தேவன் அவனை பெருக பண்ணி செல்வ சீமானாய் மாற்றினவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து கனப்படுத்த போகிறாராம். மூன்றாவதாய் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது,
அந்த வேத பகுதியை திருப்புவீங்கன்னா அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பிரியமானவர்களே, மூன்றாவதாய் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் உண்டு, நம் புதிய ஆண்டுகள் பிரவேசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை துக்கத்தோடு தலை கவிழ்ந்து நடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எல்லா துக்கத்தையும் மாற்றி உங்கள் சஞ்சலங்களாம் நீங்கி உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறாராம். ஆண்டவர் மூன்றாவதாய் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை சந்தோஷம் என்கிற நன்மையை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிற, தேவரீர் உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கிறேன், உம்முடைய கரத்தின் கிரியில் நிமித்தம் நான் ஆழ்ந்த சத்தமிடுவேன் என்று சொல்லி தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய செய்கைகள் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறது. அவருடைய வலது கரமும் ஓங்கிய புயமும் நமக்காக செய்ய போகிற அந்த காரியங்கள் நிமித்தமாய் நம்முடைய உள்ளத்திலே காணப்படும் எல்லா துக்கங்களும் போக போகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தோடு இருப்பீங்கன்னா இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் சந்தோஷத்தால் நிரப்ப போகிறார். சந்தோஷத்தை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, வேதம் 3 விதமான நன்மைகளை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். முதலாவது, ஆண்டவர் அந்த எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல உங்களை விடுதலையாக்க போகிறார். இரண்டாவதாய் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். மூன்றாவதாய் உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த வேத பகுதியின் வழியாகவே உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நன்மைகளை அவர் தர விரும்புகிறார். நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம துக்கத்தோடு இருக்கவே கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று கண்டு கொள்வார்கள் என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா. நம்மளை பார்க்கிறவங்க நம்ம ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறத காணதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா சொன்னது போல, நானும் கர்த்தனுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னது போல நம்மை அடையாளமாய் நிறுத்ததான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேத நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை தர ஆண்டவர் விரும்புகிறார். அவன் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு நேராய் உங்க வேத பகுதியை திருப்புவீங்கன்னா அந்த பகுதி சொல்லுகிறது, 6வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, எழுந்திருங்கள், சீயோனை நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலையுள்ள ஜாமாக்காரர் கூறும் காலம் வரும். வேத பகுதி சொல்லுகிறது, எழுந்திருங்கள், சீயோனை நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு போவோம். எழுந்திருந்து ஆண்டிடத்திலே போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எந்த காரியமானாலும் ஆண்டிடத்திலே போய் நீங்கள் விசாரிக்கிறவர்களாய், ஆண்டவரை தேடுகிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வருத்தத்தோடு எந்த பாரத்தையும் சுமக்க வேண்டியதில்லை. எந்த கவலையானாலும் அவர் மீது நீங்கள் வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறபடி, அவர் நமக்கு கொடுத்த ஆலோசனையின்படி எல்லா பாரத்தையும் அவரிடத்துல கொண்டு வருவோம். பிரியமானவர்களே, நம்முடைய துக்கத்தை எந்த மனுஷனை தேடி போகாதீங்க. எந்த காரியமானாலும் ஆண்டவரிடத்திலே போய் நீங்கள் கேட்கிற பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் சேருகிற பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார். பிரியமான, அன்றைக்கு அந்த மோவாபிலே இருந்த ரூத்து அந்த இடத்திலிருந்து தன்னுடைய மருமக்கமாரை கூட்டிக் கொண்டு எழுந்து வந்தாலும் பெத்லகேமை நோக்கி. உண்மையாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஒருவேளை அவள் மோவாபில் இருந்திருப்பாள், ஆனால் அந்த நன்மைகளை அவள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவள் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையெல்லாம் துக்கமா இருந்தது. சொன்னார், நான் துக்கத்தில் நிறைக்கப்பட்டிருக்கிறேன், மாறா என்று சொல்லுகிறேன், நகோமின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த மக்களை பார்த்து சொன்னார். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கசப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலை இருக்கிறீர்கள், ஆண்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ரூத், அந்த அருமையான நகோமியும் ரூத்தும் அந்த இடத்திலிருந்து, அந்த மோவாப்பிலிருந்து எழும்பி வந்து அந்த அருமையான பெத்லகேமுக்குள் பிரவேசித்தார்கள். ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றினார். ஒருவேளை நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போயிருக்கலாம்,
எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலே கடந்து பிறகு நீங்கள் இந்த நாளில என்ன நடக்க போகிறது எனக்கு தெரியல ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கிருந்து இருக்கிறீர்கள், எந்த இடத்துல இருக்கிறீர்கள், அந்த இடத்துல எழுந்து வாருங்கள், கர்த்தரிடத்திலே போவோம், கர்த்தரிடத்திலே சமூகத்திலே நீங்க கடந்து வாங்க. அருமையான நகோமியுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுது சொன்னா, இன்னொரு நான் ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு நான் குழந்தை பெற்றுக்கொண்டா கூட உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய மருமக்கள் மார்ட்ட பேசினா பாருங்க. ஆனால் அவளுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றினார். அவருடைய கரத்திலே ஒரு குழந்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த ஓபேத்தை ஆண்டவர் அருமையான ரூத்துவின் மூலமாய், போவாசின் மூலமாய் ஆண்டவர் அவருடைய கரத்திலே கொடுத்தார். அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயாய் அவள் மாறினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளிலே நீங்கள் அவரை தேடி வருகிற பொழுது, அவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது, எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஆண்டவரிடத்தில் எழுந்து வருகிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நன்மையால் நிரப்புவார். இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வேத பகுதியை திருப்புவீங்கன்னா அந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்த மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்த ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேல் மீதியான ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். வேத பகுதி சொல்லுகிறது ஆர்ப்பரியுங்கள். இரண்டாவதாய் நம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணி அவரை துதியுங்கள் என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவினால் அவரை துதிக்கிற துதி, உண்மையா சொல்றேங்க, என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை நான் காண்பதற்கு காரணம் அதிகமாய் ஆண்டவர் சமூகத்தை நான் ஸ்தோத்தரித்தவரை மகிமைப்படுத்துவேன். எந்த ஒரு ஜெப குறிப்பை நான் சொல்வதற்கு முன்பாக ஒருவேளை ஜெப வேலை கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் பல மணி நேரம் துதிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறினது. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தை உங்க வாயில எப்பொழுதும் இருக்கணும். பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துச்சு. அவன் சிங்கக்கபியிலே கொண்டு போய் போடப்படுகிற பொழுது அந்த ராஜா சொல்லுகிறான், அந்த தரியு ராஜா சொல்லுகிறான், தானியேலை பார்த்து சொல்லுகிறான், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த நாளிலும் பிரியமானவர்களை, இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகிமையை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமான ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதற்கு தாங்க உங்களை அழைத்திருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிற பொழுது மோசேயிடத்துல சொன்னாரு, நீ போய் பார்வோன்ட்ட போய் சொல்லு, என் ஜனங்களை என்னை ஆராதனை செய்வதற்காக அழைக்க வேண்டும், அழைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லு என்று சொன்னார். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை எகிப்து என்கிற காலவாசந்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவ ஜனம் என்று மார்த்தட்டிக் கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை வேளை ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், ஒரு நாளிலே 7 தடவை நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 7 தடவை கர்த்தரை ஸ்தோத்தரித்தபடினால் தான் கர்த்தர் அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி, அவனை ஆண்டவருடைய நன்மையால் நிரப்பி அவனை விருத்தியடைய செய்தார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அவர் நன்மையை கொடுத்து உங்களை திருப்திப்படுத்த வேண்டுமானால், அவரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாய் எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராதபடிக்கு செம்மையான வழிகளை நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுகையோடு விண்ணப்பங்களோடு ஆண்டு சமூகத்திற்கு வர வேண்டும். எரேமியா சொன்னார், கண்ணீரோடு கூட ஆண்டவரே என்னுடைய தலை தண்ணீராய் மாறட்டும், என் கண்கள் நதியாய் மாறட்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெப காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி உங்களுக்குள் இருக்கிறதா? மற்றவருடைய துக்கங்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார். அழிந்து கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு பாதுகாப்பை, ஒருவேளை நம்ம வெளியில போகிறோம், வேலைக்கு செல்லுகிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மை குடும்பத்தை பாதுகாத்து நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே அப்படி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை நன்மைகளை கொண்டு வருவார். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, அப்படி வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வேத பகுதியை திருப்புவீங்கன்னா அங்கே அன்னாள் தன்னுடைய இருதயத்தின் சஞ்சலத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டு சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு பல மணி நேரம் அமர்ந்திருக்கிறாள். அவருடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏலி அவனை பார்த்து ஆசாரியனாக ஏலி சொல்லுகிறான், எவ்வளவு நேரம் நீ குடித்து வெறித்திருப்பாய், உன்னுடைய குடியை விட்டு எழுந்திரு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஆனால் அவள் சொல்லுகிறாள், அவ அந்த ஏலியிட்ட சொல்ல, ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என்னுடைய கிளேசம், என்னுடைய விசாரம், என்னுடைய துக்கம், என் கண்ணீர் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டேன். அதனால தான் கர்த்தர் அவளை நன்மையால் நிரப்பினார். பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது, அந்த அருமையான அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கணவனுடைய அன்பு அவளுக்கு நிறைவாய் கிடைத்தது. ஆனால் அதனால் அவளுக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அந்த இடத்திற்கு அவர்கள் அந்த எருசலேம் ஆலயத்திலே வந்து பலி செலுத்தி விட்டு போகிற பொழுதெல்லாம், அந்த ஆலயத்திலே வந்து ஆராதித்து விட்டு போகிற பொழுதெல்லாம் அவள் துக்கத்தோடு தன் வீட்டுக்கு கடந்து சென்றாள். ஆனால் அன்றைக்கு தான் பிரியமானவர்களை அவள் அறிந்து கொண்டாள், என் ஆண்டவரால் மாத்திரம்தான் எனக்கு நன்மையை கொடுக்க முடியும், அந்த தெய்வத்தால் மாத்திரம்தான், நான் ஆராதிக்கிற தெய்வத்தால் மாத்திரம்தான் எனக்கு நன்மையை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவள் உறுதியான விசுவாசத்தோடு அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவருடைய சன்னிதானத்திலே தன் இருதயத்தில் அவள் ஊற்றி விண்ணப்பம் பண்ணின அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, எத்தனையோ ஆண்டுகளாய் அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற சொல்லுகிறீர்களோ, ஒருவேளை தேசத்திற்காய் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளையாய் நான் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நன்மையால் நிரப்ப போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்க நன்மையால் நீங்க திருப்தியாக போகிறீர்கள். வேத பகுதி சொல்லுகிறது, கடைசியாய் எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. 10வது வசனம் சொல்லுகிற, ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் தீவுகளை அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவரை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். வேத பகுதி சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் தீவுகளில் அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது, அவரை அறிந்து கொண்டோம் அல்லவா, அவர் உயிருள்ள தேவன் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேத பகுதி சொல்லுகிறது, சங்கீதங்கள் புத்தகம் 96வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம அதுல திருப்திப்பட்டு விடக்கூடாது. நான் என்னுடைய குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், இது போதும் என்று இருந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, அவருடைய ஆண்டவருடைய தரிசனங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நானும் நீங்களோ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நமக்குள்ளாய் அடக்கி வைப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது, மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19 வசனம் 20 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சீஷர் கடைசியாய் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது உயிரோடு எழுந்தவராய் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி 40 நாட்கள் அவர்களோடு கூட உறவாடி அநேக காரியங்களை அவங்களை துஷ்டாங்கப்படுத்தி கடைசியாய் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லா ஜனத்திற்கும் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லி என்னுடைய சீஷர்களாய் மாற்றுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அப்படி அறிவிக்கிறவர்களாய் மாறுகிற பொழுதுதான், அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுதுதான் அவர் உயிருள்ள தேவன் என்பதை ஓயாமல் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் மற்ற மக்களுக்கு அதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் மற்றவர்களை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அறிவிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? அறிவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நானும் நீங்களும் இன்னைக்கு மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த குஷ்டரோகிகள் ஓடி போய் பாளையத்தை கொள்ளையிட்டவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ரட்சிப்பை அறிவிக்கிற நாள், இன்றைக்கு நாம் மௌனமா இருந்தால் குற்றம் என் மேல உன் மேல சுமர் என்று சொல்லி ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டு ஓடி போய் எல்லா ஜனங்களுக்கு அறிவித்து அந்த கொள்ளையிலே அவர்களை பங்கு பெற செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆவியிலே நிறைந்தவளாய் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது அந்த நமக்காக வந்த கொள்ளையாடின பொருளாய் வந்த தெய்வம், அந்த ராஜாதி ராஜா நமக்காய் பொக்கிஷமாய் கடந்து வந்த தெய்வத்தை அறிவிக்கிறவர்களாய் நீங்களும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அப்படி அறிவிக்கிற பொழுது நாம் மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுகிற தாகம் உங்களுக்கு வருகிற பொழுது நிச்சயமாகவே அவருடைய நன்மையால் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படிப்பட்ட மேன்மைகளை ஆண்டவர்களுக்கு தரப்போகிறார். முதலாவதாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருந்து அவருடைய சமூகத்திற்கு போக வேண்டும். இரண்டாவதாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை,
அவரை சத்தத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாய் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு அழுகையோடு புலம்பலோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான்காவதாய் எரேமியா புத்தகம் 31:10 சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் அறிவிக்காவிட்டால், நீங்களும் நானும் அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பார்கள்? நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியாய் நாம் இருந்த இடத்திலே முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டு சமூகத்திலே நம்ம எல்லாரையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு வேளை பிரியமானவர்களே. ஏமல்லாட் ஒருவேளை நான் ஏமல் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மகள் என்று நீங்க சொல்லுவீங்கன்னா, ஏமல்லாட் ஆண்டு சமூகத்தில் இருதயத்தை எல்லாம் ஊற்றி இந்த தேசத்திற்காய் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு மகள் என்று சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு நான் பாவத்தை விட்டு எழுந்து எல்லா தூசிகளை உதறி விட்டு எழுந்து ஆண்டு சமூகத்திற்கு வந்திருக்கிற பிள்ளை என்று சொல்லுவீங்க. அவர் ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை நான் சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற மகள் என்று சொல்லுவீங்கன்னா, அப்படி ஒரு சகோதரனாய் சகோதரியாய் அப்படிப்பட்ட ஒரு வாலிப பிள்ளையாய் நீங்க இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாசலில் வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ thank you wonderful master, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தேவ வல்லமை கடந்து வந்திருக்கிறது ஆவியிலே உணர்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது உணர்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் இதோ நான் உங்கள் அருகில் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். thank you Lord, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை, நன்மைக்காய் ஏங்கி தவித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உமக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன் ஐயா. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைகளின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுப்பீராக. எப்பொழுது இந்த நாளிலே உங்க நன்மையாளர்களை நிரப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அப்படி செயல்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஐயா. என்னோடு இணைந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரி வாழ்க்கையிலும் கர்த்தருடைய எதிர்பார்த்து நன்மைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. அவர்களை திருப்திப்படுத்துவீராக. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் அப்படி செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த நன்மைகளுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற அந்த பலவான இயேசுவை நாமத்தை கட்டி கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஓ ரிபா கன்டுரப லிசன் துனியா, உம்முடைய வல்லமையா நிரப்ப வேண்டும் ஆய்ச்சபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை கூடாரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. ஏமன் லார்ட், என்னோடு கூட இணைக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரை கர்த்தர் நினைப்பீராக ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, தாங்குகிற, கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் இந்த மணிபா கன்டுரப லிசன் துனியா உம்முடைய நன்மையா நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். கொடுக்கிற நல் வார்த்தைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதிசயத்தை காண பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குக்காக நன்றி. அன்றைக்கு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏமன் லார்ட், ஏமன் லார்ட் அப்படிப்பட்ட மகிமையை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய ஊழியக்காரியாய், நம்முடைய தீர்க்கதரிசியாய் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. இதில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க பயன்படுத்துனீங்க. நாங்கள் சிறுக நீர் பெருக வேண்டும். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே, ஆமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 9443737466. Email ID bethesdaprayergroup91@gmail.com.